வணக்கம். இந்த வரலாற்று பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சமூகவியலாளர் சந்திரசேகர் சிங் எழுதின ஒரு புத்தகத்தோட பகுப்பாய்வு தான் இது. ஹோலோகாஸ்ட்னு சொல்லப்படுற அந்த கொடூரமான யூத படுகொலையோட உண்மையான வேர்கள் எங்கிருந்து ஆரம்பிச்சுது? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். திருச்சபை இல்லாம யூத எதிர்ப்பு இல்லை. இதுதான் சந்திரசேகர் சிங்கோட ஒட்டுமொத்த வாதத்தோட மையப்புள்ளி. அதாவது கடந்த 2000 வருஷமா நடந்த துன்புறுத்தல்களுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் கிறிஸ்தவ மத கோட்பாடுகள் தான் அடிப்படைன்னு அவரை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இதை கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா திருச்சபைன்னு ஒன்னு இல்லனா ஹோலோகாஸ்ட் இல்ல, காலனித்துவம் இல்ல, ஏன் அடிமைத்தனம் கூட இருந்திருக்காதுங்கிறத இந்த பகுப்பாய்வு எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம ரொம்பவே ஆணித்தரமா முன்வைக்குது. இந்த ஒரு சின்ன இறையியல் வித எப்படி வளர்ந்து ஒரு மாபெரும் இனப்படுகொலையா மாறுச்சுன்னு புரிஞ்சுக்க நாம இந்த 6 விஷயங்களை பார்க்க போறோம். சிங்கோட சகிப்பு தன்மையின்மை கோட்பாடு, யூத எதிர்ப்போட வேர்கள், மதவிரோதம் மற்றும் அறிவியல், காலனித்துவ வன்முறை, ஹோலோகாஸ்ட் உடந்தை, அப்புறம் இறுதியா இந்த வரலாற்றை நாம எப்படி நேர்மையா பார்க்கறது. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். சிங்கின் சகிப்புத்தன்மையின்மை குறித்த கோட்பாடு. சிங்கோட கருத்தியல் தொடத்த புள்ளியே இந்த ஒரு ஒற்றை வரிதான். எக்ஸ்ட்ரா எக்லீசியாம் நுல்லா சலஸ் அப்படின்னா திருச்சபைக்கு வெளியே ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். நாம மட்டும்தான் உண்மையான மார்க்கம், மத்ததெல்லாம் பொய் அப்படிங்கிற இந்த ஏகத்துவ சிந்தனை தான் தங்களுக்கு வெளியே இருக்கிற அனைவர் மீதும் வன்முறையை கட்டவிழ்த்து விழுறதுக்கான ஒரு கருத்தியல் அடித்தளத்தை உருவாக்குச்சுன்னு சிங் ரொம்ப தெளிவா விளக்குறார். இப்போ 2வது பகுதி, ஐரோப்பிய யூத எதிர்ப்பின் வேர்கள் எங்கிருந்து முளைச்சதுன்னு பாப்போம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ரோமானிய வீரர்களால், ரோமானிய அதிகாரத்தின் கீழே தான் நடந்துச்சு. இது மறுக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மை இல்லையா? ஆனா திருச்சபை இந்த வரலாற்றை எப்படி தங்களுக்கு ஏத்த மாதிரி இறையியல் ரீதியா மாத்தி எழுதுனாங்கன்னு சிங் சுட்டிக்காட்டுறார். இயேசுவோட மரணத்துக்கான பழிய அவங்க ரோமானியர்கள் கிட்ட இருந்து யூதர்கள் மேல சுமத்துனாங்க. யூதர்கள் தான் தெய்வ கொலை செஞ்சவங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி அவங்கள நிரந்தரமான எதிரிகளா முத்திரை குத்திட்டாங்க. இப்படி ஒரு பழைய அவங்க மேல சுமத்துனது வெறும் வார்த்தைகளோட நிக்கல. காலப்போக்குல, குறிப்பா இடைக்காலத்துல இது முறையான சமூக ஒடுக்குமுறையா மாறுச்சு. தேவாலய ஓவியங்கள்ல யூதர்களை அரக்கர்களா சித்தரிச்சாங்க. அவங்க சாதாரண தொழில்கள் செய்ய தடை விதிக்கப்பட்டு அடகு தொழில் செய்ய மட்டுமே கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. கடைசியா சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கெட்டோன்னு சொல்லப்படுற தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள்ல வாழ நிர்பந்திக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தலைமுறைக்கு இல்ல, பல தலைமுறைகளுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு. இந்த சகிப்புத்தன்மையின்மை எப்படி இன்னும் தீவிரமாச்சுன்னு இந்த காலக்கோடு காட்டுது. 1995ல சிலுவை போர்கள் அறிவிக்கப்பட்டப்போ எங்கேயோ இருக்கிற முஸ்லிம்களோட ஏன் சண்டை போடணும், முதல்ல நம்ம கூடவே இருக்கிற யூதர்களோட சண்டை போடுவோங்கிற எண்ணம் பரப்பப்பட்டுச்சு. அடுத்த வருஷமே ரைன் நதி பள்ளத்தாக்குல சுமார் 10,000 யூதர்கள் ஈவு இரக்கமில்லாம படுகொலை செய்யப்பட்டாங்க. இது வெறும் மதப்போர் மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிற ஒரு தந்திரமும் கூட. இதே வன்முறைதான் பின்னாடி பெண்களுக்கும் பாரம்பரிய மருத்துவர்களுக்கும் எதிரா திரும்பி 1487ல சூனியக்காரிகள் வேட்டையா விஸ்வரூபம் எடுத்துச்சு. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். பகுதி 3, மதவிரோதம், அறிவியல் மற்றும் சீர்திருத்தம். திருச்சபையோட இந்த சகிப்புத்தன்மையின்மை மாற்றும் மதத்தவளங்களை மட்டும் குறிவைக்கல, அறிவியலுக்கும் எதிரான ஒரு மாபெரும் போரே அவங்க நடத்துனாங்க. பைபிள் சொல்றது மட்டும்தான் முழுமையான உண்மை, அறிவியல் விளக்கங்கள் எல்லாமே தெய்வ நிந்தனைன்னு அவங்க நம்பினாங்க. இதனால ஜான் ஹஸ் மரண தண்டனைக்கு உள்ளானார், ப்ரூனோ உயிரோட எரிக்கப்பட்டார், பூமிதான் சூரியனை சுத்துதுன்னு உண்மைய சொன்ன கலிலியோ சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு தன்னோட கருத்தை திரும்ப பெற கட்டாயப்படுத்தப்பட்டார். எந்த அளவுக்கு ஒரு மூடிய சிந்தனை இருந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், திருச்சபையை எதிர்த்து சீர்திருத்தவாதிகளாவது பரமாலையான்னு. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். திருச்சபையை எதிர்த்து போராடின மார்ட்டின் லூத்தர் கூட இந்த யூத வெறுப்புல இருந்து தப்பல. ஜெப ஆலயங்களை எரியுங்கள், யூதர்களை கொல்லுங்கள் அப்படிங்கிற அவரோட வார்த்தைகள் பல நூற்றாண்டுகளா ஊறிப்போன வெறுப்போட தொடர்ச்சியை தான் காட்டுது. உண்மையிலே ஒரு கசப்பான வரலாற்று முரண் என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த நான்சிகள் தங்களுடைய சித்தாந்தத்துக்கு லூத்தரோட இந்த வெறுப்பு பேச்சுகளை தான் நேரடியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இதோட தாக்கம் இன்னும் எங்கெல்லாம் பரவுச்சுன்னு பகுதி 4ல பாப்போம். காலனித்துவம் மற்றும் உலகளாவிய பயங்கரவாதம். 1492ல அமெரிக்காவை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நடந்த கொடூரமான கிறிஸ்தவமயமாக்கலையும் சிங் ரொம்ப விரிவா சுட்டிக்காட்டுறார். மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு தெய்வீக போர்வையில அங்கிருந்த பூர்வீக மக்களோட கலாச்சாரங்கள் ஒட்டு மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு. இனப்படுகொலைகள், பலவந்தமான அடிமைத்தனம், அப்புறம் நிலங்களை அபகரிக்கிறது, இது எல்லாத்துக்கும் இந்த மத கோட்பாடு தான் ஒரு வசதியான தார்மீக கவசமா பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த இடத்துல தான் சிங்கோட வாதம் எவ்வளோ ஆழமானதுன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது.
இப்போ நாம 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். பகுதி 5 ஹோலோகாஸ்ட் மற்றும் உடந்தை. ராஜிகளோட இனப்படுகொலை திடீர்னு ஒரே நாள்ல நடக்கல. அது எப்படி படிப்படியா அரங்கேறுச்சுன்னு சிங் ரொம்ப தெளிவா விளக்குகிறார். முதல்ல நியூரம்பெர்க் சட்டங்கள் மூலமா தனிமைப்படுத்துதல், அப்புறம் கிறிஸ்டல் நாட்ஸ் வன்முறைகள், அதன் பிறகு வான்சி மாநாட்டில் எடுக்கப்பட்ட இறுதி தீர்வு, கடைசியா ஆஷ்விட்ஸ் மாதிரியான முகாம்கள்ல நடந்த தொழில்துறை அளவிலான மரண தண்டனைகள். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே பல நூற்றாண்டுகளா திருச்சபை அமைத்து தந்த அதே அடித்தளத்தின் மேலதான் ரொம்ப எளிதா கட்டமைக்கப்பட்டுச்சு. அந்த அடித்தளம் மட்டும் இல்லைன்னா இது சாத்தியமாகியிருக்கவே இருக்காது. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? பல ஐரோப்பிய நாடுகள் இந்த மாபெரும் குற்றத்துல ரொம்பவே மனம் முவந்து பங்கேற்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேல ஹோலோகாஸ்ட் நடந்தப்போ திருச்சபை எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாம 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு பல நாஜி குற்றவாளிகள் போலி பாஸ்போர்ட்டுகள் மூலமா தென் அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்ல வாட்டிகன் நெட்வொர்க்குகள் உதவி செஞ்சதுக்கான ஆவணப்படுத்தப்பட்ட சான்றுகளையும் சிங் முன்வைக்கிறார். இது உண்மையிலே வரலாறோட ஒரு இருந்து பக்கம்தாங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6 சிக்கலான வரலாற்றை நேர்மையாக பார்ப்பது. திருச்சபையோட பங்க இப்படி வெளிப்படையா சுட்டிக்காட்டுறது நாஜிகளோட குற்றங்களை குறைச்சு மதிப்பிடுறதுக்காகவோ இல்ல அவங்களுக்கு நியாயம் கற்பிக்கவோ கிடையாது. ஹோலோகாஸ்ட் என்பது சந்தேகமே இல்லாம மனித வரலாறோட மிக மோசமான குற்றம்தான். ஆனா அதற்கான முழு பழியையும் ஜெர்மன் மக்கள் மேல மட்டுமே சுமத்துறது கடந்த 2000 வருஷமா அதுக்காக அமைக்கப்பட்ட இறையியல் கட்டமைப்பை அப்படியே மூடி மறைச்சிடும்னு சிங் எச்சரிக்கிறார். வரலாறு அப்படிங்கிறது முழுமையாவும் எந்தவித ஒளிவு மறைவுமின்றியும் விவாதிக்கப்படணும் இல்லையா? இறுதியா உங்களை சின்விக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நம்ம முடிப்போம். இவ்வளவு கொடூரமான வரலாறு இருந்தோம், இன்னைக்கு பல யூத மக்கள் ஏன் பாதுகாப்பா வாழ ஜெர்மனிய தேர்ந்தெடுக்கறாங்க? ஏன்னா இன்றைய ஜெர்மனி தன்னோட இருண்ட வரலாற்ற தைரியமா ஏத்துக்கிட்டு ஒரு பாதுகாப்பான திறந்த சமூகத்தை உருவாக்கியிருக்கு. தங்களோட சிக்கலான வரலாறுகளை நேர்மையா எதிர்கொள்றது மட்டும்தான் ஒரு சமூகத்தை உண்மையிலேயே மீள்திறன் கொண்டதா ஒரு முதிர்ச்சியான சமூகமா மாத்துங்கிறத இது நமக்கு உணர்த்துது. இந்த ஒரு ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய பார்வையை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.